Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் ஆதிராஜாராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், புதுக்கட்சி ஒரு ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க, திமுக தோல்வி தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் மக்கள் டெய்லியும் செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறதுல முக்கியமாக இடம்பெறுகிறது அதிமுகவில் மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை. அதிமுக அடுத்து என்ன ஆக போகுது? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு வரலாறை கொண்ட கட்சி மீண்டும் சிதைய போதா? இது போன்ற கேள்விகள்லாம் எல்லா தரப்பு மக்களிடமும் எழுந்துட்டுருக்கு. ஒரு புறம் பசுமை வழிச்சாலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. இன்னொரு சமயம் எம்ஆர்சி நகரில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்கெல்லாம் கூடி அவங்க அதனோட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு சார்? ஏன்னா அதிமுகவில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே நம்ம ஸ்பெக்குலேஷன் நிறையா சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு கட்சியிலேருந்து தூண்டி விடுறாங்க. புதுசாக எம்எல்ஏ ஆன ஒரு கேண்டிடேட் தான் இதுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம்ன்ற பல்வேறு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. என்ன நடந்துட்டுருக்கு சார்? அதாவது அதிமுகவில் இது சகஜம். புரட்சித் தலைவர் காலத்திலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியின் போது நாஞ்சில் மனோகரன், மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி, பொருளாளராக இருந்த சவுந்தரபாண்டியன் போன்றவர்கள்லாம் அன்றைக்கி அவரோட இருந்தவங்களாம் வெளியேறினாங்க அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு. அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி அம்மாணி, ஜானகி அம்மாணி என்று 2 பிரிவுகளாக பிரிந்தது. தன் நிலையை உணர்ந்து இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜானகி அம்மாவை பெருந்தன்மையாக பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டார். புரட்சித் தலைவி அம்மா கட்சியின் பொதுச் செயலாளராக. அதே நேரத்தில் ஜானகி அம்மா தனி அணியாக இயங்கிய போது, புரட்சித் தலைவி அம்மா ஒரு அணியாக இயங்கிய போது, இங்கே தலைமை கழகத்தின் முன்னே யாருக்கு தலைமை கழகம் சொந்தம் என்ற நிலையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு புரட்சித் தலைவி அம்மா சாலையிலே அமர்ந்து பெரியவர் எங்கள் ஐயா எஸ்டிஎஸ், நாவலர் போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் உட்கார்ந்து பிரச்சனை அப்போதே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 96 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்த போது அண்ணன் திருநாவுக்கரசு தலைமையிலே அதற்கு முன்பாக அப்போதும் ஒரு முறை பிரச்சனை ஏற்பட்டு சிலர் வெளியேறி சென்றார்கள். இது தொடர்ந்து சகஜமாக இருக்கிற ஒரு விஷயம். எப்படி சார் சகஜப்படுத்துறீங்க? இது சகஜமல்ல, இது சகஜம்தான். ஏன்னா இது சகஜதான் படுத்தணும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சகஜம்னே சொல்ல முடியுமா? இது என்னை பொறுத்தவரை அதிமுகவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் நின்ற சிலரோட சில நலனுக்காக இந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்க வழிய கட்சிக்குள் எந்த பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இப்போது என்னென்னா, அதிமுகவில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விலகி போயிருக்காங்க, விலக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அவர் தலைமையின் கீழே தான் செயல்படுறான்ட்டு குறிப்பாக எந்த பக்கம் பேசினாலும் கொங்கு மண்டலத்தில் அவர் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கமணி, வேலுமணி இவ்வளோ நாள் கூட பயணித்தவங்க திடீர்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லை இவர் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்காமல் திமுகவுடன் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முற்பட்டாருன்ற ஒரு முதல்ல அது திமுகவோட கூட்டணி அமைக்க முற்பட்டாருன்றது தவறான தகவல். அதை வாபஸ் வாங்கிக்குவாங்க. இவங்க கோவை மாவட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அவர் 2 பேர் தான்றதும் தவறான தகவல். இதுக்கு முன்னாடி இல்லைங்க, ஒரு விஷயங்க, அவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியே நாஞ்சில் மனோகரனை விட பெரிய ஆள் இருந்தாங்களா? இதே எங்கள் ஐயா எஸ்டிஎஸ் அம்மா விட்டு போயிருந்தாங்க, நாவலர் நெடுஞ்செழியன், அவங்கெல்லாம் சொன்னால் கூட முக்கியமானவங்க சொல்லலாம். இவர்கள் புரட்சித் தலைவியின் ஆட்சியிலே, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சியில் அமைச்சர்களாக பயணித்தவர்கள் தான். அவர்கள் அந்த பகுதியை தாண்டி வராதவர்கள். இல்லை, கொங்கு மண்டலத்தில் முக்கியமான நிர்வாகிகள் எடுத்துங்களா? இப்போ விஜயபாஸ்கர் இருக்காரு, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அமைச்சர்களாக இருந்தாங்க. இவர் அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் அல்ல, மாவட்ட செயலாளர் சார், எல்லாமே அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் இருக்காங்க. இருக்கட்டும், அமைப்பு செயலாளர் எல்லாரும் தான் இருக்காங்க. நானும் தான் அமைப்பு செயலாளர், நிறைய பேர் அமைப்பு செயலாளர்கள் நிறைய இருக்காங்க எங்கள் கட்சியில். ஆகவே அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தால் நல்லா ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்போ அது இல்லைன்ற பட்சத்தில் பதறாங்க, அவ்வளோதான். இல்லை சார், இவ்வளோ நாள் இவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் செயல்பட்டாங்க. இப்போ திடீர்னு தோல்விக்கு பிறகு இப்போ அணி மாறுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான குற்றச்சாட்டாக பொதுவெளியில் பேசப்படுறது லால்குடி தொகுதியில் சீட்டு வாங்கி வெற்றி பெற்ற லீமா ரோஸ் அவங்க தான் இதுக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் இவங்க தான்.
இவங்க தாவேக்கா கூட எப்படியாச்சும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இழுத்து அங்கே வந்து அவங்கள அமைச்சராக்கணும், அந்த அரசாங்கத்தை வந்து ஒரு பெரும்பான்மையான அரசாங்கமாக மாற்றணும், அதற்காக முயற்சிகள் தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது, இப்போ இவ்வளோ நாள் கூட பயணித்தவங்க இந்த தேர்தல் தோல்விக்காக மாறுறாங்க, இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு மாறுறாங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்களே எல்லா கேள்வியும் நீங்களே கேட்டுட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இது எனக்கு பேசி பேசி அழுத்து போச்சு. ஏதாவது நீங்கள் லால்குடி தொகுதியை சொன்னீங்க, இவர்களை சொல்கிறீங்க. இவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தபோது முன்னாள் அமைச்சர்கள் சகல சௌபாக்கியங்களோடு இருந்தவர்கள். அது தொடர்ந்து இல்லாத நிலை இப்போது வந்துவிட்டது என்று அவர்களாக ஏமாந்து கருதி கொண்டு இன்றைக்கி சில சட்டமன்ற உறுப்பினரோடு வெளியே இருக்கிறாங்களே தவிர, அனைத்து இந்திய அதிமுகவில் மாவட்ட செயலாளர்களை மாறுறது போடுறது எல்லாம் சகஜம்தான், பொதுச் செயலாளரோட விருப்பம்தான். இவர்கள் கட்சிக்கு விரோதமாக போனதால் இவங்களை மாற்றிட்டாங்க. கட்சியிலேருந்து நிற்கல, இப்போ இருந்து இப்போ தற்காலிகமாக பதவியிலேருந்து, ஆமாம் பதவியிலேருந்து நிற்கிறோம். இல்லை சார், இப்போ என்னன்னா கட்சியிலேருந்து நிற்கல. சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இதே இந்நேரம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்திருந்தாங்கன்னா, இவங்க என்னைக்கு வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து அவங்க தனியாக ஒரு பொக்கே கொடுத்தாங்களோ, அப்போயே வந்து அவங்களோட ஆக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும், எல்லா கட்சி பொறுப்புலேருந்து நீக்கியிருப்பாங்க. ஆனால் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்காமல் வச்சிருக்காங்க. அப்போ ஏன் எந்த விஷயம் அவரை நீக்கிறதுக்கு தயங்க வைக்குது, ஏன் தயக்கம் காட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே சமூக வலைதளங்களே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். வீரமணி அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவரோட பேட்டியை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் அது இதெல்லாம் பேசினாப்புல. ஆனாலும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். எஸ்பிஎல்மணி அதான் சொல்கிறாரு. இல்லை பொதுச் செயலாளர் அதாவது, ஆனால் வீரமணி இன்னொன்று சொன்னார், கவனிச்சிங்களா? அவர் என்ன சொன்னார்? இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளருடன் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு. அவர் உண்மையான கட்சிக்காரர். அதாவது உண்மையான கட்சிக்காரர் இல்லை, அவர் பொதுச் செயலாளரோட கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதில் மாறுபட்ட கருத்தாகிட்ட எம்எல்ஏ விவகாரத்தில். ஆனால் கட்சின்றப்போ வந்து பொதுச் செயலாளர் தான் அப்படின்ற நிலையில் இருக்கார். அதனால் நீங்கள் இந்த வேலுமணி அவங்க இவங்கெல்லாம் பற்றி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போது எம்எல்ஏக்கள் சட்டசபையில் வந்து சபாநாயகர்கிட்ட போய் 2 பேருமே வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யார் கொறடாவாக போடணும், யார் வந்து இங்கே சட்டமன்ற கட்சி தலைவராக போடணுன்றதெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் சபாநாயகர் அதற்கு உண்டான அந்த அவகாசத்தை எடுக்காமல் இருக்காங்க. அரசியல் சாசனத்தின் 10வது அட்டவணையில் படி இருக்கிற விதிமுறைகளை சபாநாயகர் பின்பற்றுவார் என நம்புகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழிகாட்டுதலையும் இந்த கொறடா விவகாரங்களில் அவர் ஏற்று செயல்படுவார்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை சார், இப்போது திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாங்க இந்த தேர்தலில். அடுத்து வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போச்சு, தோல்விக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அடுத்து அவங்க குழு அமைச்சு அந்த தோல்விக்கான காரணங்களை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது சிவி சண்முகம் தரப்புல சொல்லக்கூடியது என்னன்னா, தொடர்ச்சியாக வந்து அதிமுக வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க 2021 அந்த தேர்தலுக்கு பிறகு, 2016 தேர்தலுக்கு பிறகு. ஆனால் இது வரைக்கும் அவன் வந்து தோல்விக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்க மாட்டாரு. என்ன பரவாயில்ல இவ்வளோ ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை கடந்து தான் போக பார்க்குறாரு, அதை நார்மலைஸ் பண்ணுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறீங்களே, சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் மாவட்ட செயலாளர் இருக்கப்போ, உதாரணத்துக்கு நான் இந்த கட்சியில் அவங்களெல்லாம் விட சீனியர். எனக்கு 2 தொகுதி தான் கொடுத்தாங்க கட்சி பணியாற்றத்துக்கு மாவட்ட செயலர். அவர்கள்லாம் 6 தொகுதி 7 தொகுதி எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கிளை செயலர், அவர்களுக்கு வேண்டியவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்க முடியும், அவர்களுக்கு வேண்டாதவர்களுக்கு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி ஏழுமலை போன்றவர்கள்லாம் சிவி சண்முகத்துக்கு ஆகலைன்னு தூக்கி போடுறாங்க. அப்படி எல்லா நடவடிக்கைகளும் இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு என்று மனதளவில் நினைத்து அந்த மாவட்ட செயலாளர்கள் இன்னும் வழிகாட்டுதல் தான் செஞ்சார். அப்போ தோல்விக்கு காரணம் என்னன்னு களத்தில் இருந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க, மற்றவங்களாம் தோப்பாங்கன்னா யார் காரணம்? எடப்பாடியாரா காரணம்? இவங்க தான் காரணம். அதை அவர்கள் உணரணும், மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. அவருடைய சேலம் மாவட்டத்தில் நிறைய தொகுதி ஜெயிச்சிருக்குல்ல, அவர் எல்லா தமிழ்நாடு முழுக்க டூர் போனார் இல்லை. இவங்க அவங்க மாவட்டத்தில் எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லை. பண்ணாமல் நான் சொல்கிறவன் தான் வேட்பாளராக வரணும், நான் சொல்கிறவன் தான் கிளை செயலராக வரணும், நான் சொல்கிறவன் தான் ஒன்றிய செயலராக வரணும்னெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இவ்வளோ நாள் அதுக்கும் வந்து பொதுச் செயலர் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாயின்மெண்ட் தான் இருந்தார். அவங்க ரெஃபர் பண்ணுறது ஆமாம் கூட்டம், ஆமாம் அவங்க சொல்கிறது தான் செஞ்சார். அப்போ யார் பொறுப்பு? களத்தில் யார் வந்து பயணித்தார்களோ, களத்தில் யார் தீர்மானங்களை எடுத்தார்களோ அவர்கள் தான் அந்த களத்தில் தோல்விக்கு பொறுப்பு. இவங்களெல்லாம் கலந்து தான் அவர் செஞ்சார். உதாரணத்துக்கு இதே சிவி சண்முகம் சொன்னார்,
ஒற்றை தலைமையெல்லாம் வேணாம், பிரச்சனை வரும்னு எடப்பாடியார் சொன்னார். ஆனால் நாங்கள் ஒற்றை தலைமை இருந்தால்தான் சரி வரும்னு வற்புறுத்தி கொண்டு வந்தோம். அப்படின்றப்ப இது போன்ற முக்கியமான விவகாரங்களில் இவங்க கருத்தை திணிக்கும்போது வேறு வழி இல்லாமல் எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாவட்ட செயலாளர் இந்த கேண்டிடேட்டை கொடுக்குறாங்களேன்றப்ப அவர் அதை ஏற்று செயல்பட்டார். அதுக்கு அப்போ யார் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்கள், யார் பொறுப்பு? எடப்பாடியாரா பொறுப்பு? கிடையாது. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றதான ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு. அதாவது ஒற்றை தலைமையாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், கூட்டு பொறுப்பு போல் இவங்க சொன்னது தானே செஞ்சாங்க. இப்போ வேலுமணி கூட சொன்னார்ல, நானும் தங்கமணி தான் டிடி தினகரனை வெளியே அனுப்பணும்னு. அப்படி இவர்களெல்லாம் செய்கிறதெல்லாம் கலந்து, சரி இவர்கள் களத்தில் இருக்கிறாங்க, சரி இவர்களோட இது இருக்குது, இவங்க எல்லாரும் சொல்கிறத நம்ம செய்வோம், நம்ம தனித்து முடிவெடுக்கக்கூடாது, அது அப்படின்னு அவர் செஞ்சார். ஆகவே அவர் இஷ்டப்படி எதையும் செய்யலை, இவர்கள் சொன்னதை செய்தார். இப்போ அவங்களே தான் சார் சொல்கிறாங்க, இப்போ இந்த தொடர் தோல்வி சந்திக்கிறது காரணம் கட்சியிலேருந்து விலகி போனார்கள்லாம் அவன் மீண்டும் யார் ஆட்டம் போட்டு விளக்கியது? இப்போ தங்கமணியும் வேலுமணியும் தான் நீக்கணும்ன்ட்டு வேலுமணி சொன்னார்ல, அப்போ எடப்பாடியாரை செஞ்சார். அப்போ நீ அவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஒற்றை தலைமை தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போல்லாம் அதுக்கு தலையாட்டணும். உங்களுக்கு இப்போது இது ஆட்சி அதிகாரம் இல்லைன்னு தோல்றீங்க குதிக்கிறீங்க. அப்போ இஷ்டமா இந்த கட்சி? இப்போ தொண்டர்களின் இஷ்டம். இவர்களெல்லாம் நீக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு மகாராஜாக்களாக ஒரு சமஸ்தானாதிபதிகளாக இருந்துன்னு அந்தந்த பகுதிக்கு நான் தான் கொங்குமண்ட தளபதின்றார். அவர் மட்டும் தானே ஜெயித்தார். எங்கேயோ கரூர்லேருந்து போன பக்கத்து மாவட்டத்துலேருந்து போன செந்தில் பாலாஜி 3 தொகுதி ஜெயிக்கலையா? அப்போது உன்னோட வேல்யூ இருந்தாங்க. அப்போ நீ இனி பேசக்கூடாது, இனி தொண்டர்கள் தான் பேசுவாங்க. தொண்டர்களின் முடிவே எங்களுடைய பொதுச்செயலாளர் முடிவு. இப்போ அந்த நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இல்லை சார், அடுத்து அவங்க என்ன பொதுக்குழுவை கூட்டி அதை டிஸ்கஸ் பண்ணணும், ஆலோசனை பண்ணணும். அதுக்கான வேலையில் சிவி சண்முகம் தரப்பு ஈடுபட்டுதாகவும் தகவல் வருது. ஒரு புறம் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் அவங்க அந்த கூட்டத்தை கையெழுத்து கேட்டாங்கன்னா போட்டாதீங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போனதாகவும் கேள்விப்படுறோம். ஏன்னா அவங்க இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இனிமேல் போட மாட்டாங்க கட்சிக்காரன். கட்சி இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் வழிகாட்டுதல் தான் போவோம். பொதுச் செயலாளர் ஆணைப்படி மாவட்ட செயலாளர் வழிகாட்டுதல் போவாங்க. அப்போ மாவட்ட செயலராக இருந்தாங்க, அதனால் கையெழுத்து போட்டாங்க நிறைய பேர். அதாவது இவரை எடுப்பதற்கு முன்பாகவே கையெழுத்து போட்டாங்க. அதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி தான் மாவட்ட செயலாளர்லாம் மாற்றின்னு இருக்காங்க வேகமாக. இல்லை சார், இப்போது பெரும்பாலான நீக்கப்பட்ட மாவட்ட செயலர் பொறுப்பில் நீக்கப்பட்டவங்க எல்லாமே எம்எல்ஏவா இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி ஒரு அப்போ எம்எல்ஏவா மாவட்ட செயலராக இருந்தவர்கள் அவங்க மட்டும் ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏவா? இல்லை சார், இப்போது ஒரு தோல்விக்கு பிறகு இப்போ எல்லாத்தையும் நீக்கி இருக்கிற சடனாக கட்சி விட்டு பொறுப்புலேருந்து நீக்கிட்டா இது ஒரு மாதிரி சுணக்கம் ஏற்படாதா? சுணக்கம் ஏற்படாது, எழுச்சி ஏற்பட்டு இருக்குது. காட்டாற்று வெள்ளம் போல தோன்றது. எனக்கு 20 வருஷம் 25 வருஷம் ஒருத்தனே இவங்க தான் எல்லாம் கட்சி, நான் சொல்கிறவங்க தான் இருக்கணும், நான் சொல்கிறவன் இருக்கக்கூடாது, உனக்கு அது கிடையாதுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. இப்போ ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி இப்போ எடப்பாடியார் வீட்டுக்கு கும்பல் வருது, அவர் எந்த இதுவும் இல்லை. வரவங்கள எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சுதந்திர பறவையாக உணர்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுது, இனிமே நீங்களே எல்லா முடிவும் எடுங்கன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே நடக்குது, வேறு எதுவும் நடக்கலை. இல்லை, நீங்கள் ஒரு புறம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொரு புறம் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசுகளில் முக்கியமான துறைகள்லாம் அமைச்சர்கள் ஒதுக்கப்படாமல் இருக்காங்க. அதில் இப்போ எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்கள் இவங்களுக்குலாம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கேன் சார். இப்போ அவங்களுக்கு தான் போர்ட்ஃபோலியோஸ் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்களே. முக்கியமான துறைகள் அப்போ இவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் அமைச்சர் பதவி வேணுன்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன். அதிமுக அது நம்பிக்கை வாட்டி எடுக்க எதிர்த்து வாக்களிக்குது. இல்லை, அவங்க அப்படி சொல்லலையே. இப்போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்தோம், இப்போ ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஒரு அனௌன்ஸ் பண்ணி கூட்டணியிலேருந்து நாங்கள் இப்போ எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்லி சிவி சண்முகமே ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேகாவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், அதுதான் இங்கே பெரும்பாலானுடைய முடிவு அப்படின்ற ஒரு குரலையும் அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு சிவி சண்முகம். அவர் இப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். கொடுங்க, சிவி சண்முகம் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்செல்லாம் எடுத்துக்க வேணாம், கொடுங்க. இல்லை சார், இப்படியே போயிட்டு இருந்தா இப்போ என்ன? இப்படியே போயிருந்தால் கட்சி இது சூப்பராக வளர்ந்துடுங்க. நீங்கள் அதை சிவி சண்முகம்னு சொன்னீங்களா? அங்கே போய் பாருங்கள் விழுப்புரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு. எவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த மாவட்ட செயலருக்கு. இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டவங்களாம் எல்லா ஊர்லேயும் அவ்வளோ வரவேற்பு. இவங்களை ஊருக்கு போக சொல்லுங்கள், முதல்ல மாதிரி கும்பல் கூடுதா இல்லையான்னு பார்க்க சொல்லுங்கள். போன தடவையும் எதிர்கட்சியில் தான் மாவட்ட செயலராக இருந்தாங்க இவங்க.
இப்போ எதிர்கட்சியாக விட்டுவிட்டும் போகட்டும், அத்தோட வந்து இவங்க கூட்டணியில் சேர போகிறாங்க, அமைச்சராக போகிறாங்க அப்படின்னு என்ன இருந்தால் கூட எவனும் ஒன்றும் அங்கே பெருசாக வரப்போகிறது இல்லை. ஏன்னா தொலைஞ்சது சனின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. இப்போது வந்து கட்சியிலேருந்து விலகி போனவர்களை மீண்டும் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி டிடி தினகரன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, இவங்க வந்து கண்மூடித்தனமாக போய் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வந்து ஆபத்தானது, இதை வந்து இவங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் முதல்ல சொன்னார், எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வந்து முழு ஒத்துழைப்பு உறுதுணையாக இருப்பேன்னு தேர்தல் போது தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அவரோட கட்சி சார்பாக எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து அவர் வந்து அதை தொடர்ந்து ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். அது எப்படி பார்க்குறதுனா, நாங்கள் கூட்டணியே ஒன்றா இருந்தோம், இப்போ தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாரு. இது இதில் வித்தியாசமாக எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் கட்சியில் நின்ற ஒரே ஒரு எம்எல்ஏ, வெற்றி பெற்ற எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் வந்து சட்டசபையிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, தாவேகா அரசுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு. அதற்கு இப்போ இது வரைக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் அமைச்சர் ஆனார்னா கண்டிப்பாக வந்து சிபிஐட்ட போவோம்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் அதிமுகவில் சிபிஐ இல்லையா அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா, சப்போஸ் காமராஜை வந்து நீங்கள் அமைச்சர் ஆக்குனீங்கன்னா நான் வந்து இதை சிபிஐ வரைக்கும் கொண்டு போய் வழக்கு கொண்டு போகாமல் விடமாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு அப்போ ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், ராஜ்யசபா எம்பியாக இருந்தார், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், நீங்கள் அவரை ஆக்குனீங்கன்னா நான் சிபிஐ வரைக்கும் போவேன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய தவறுகள் தானே நடந்துருக்குன்னு அர்த்தம். இல்லை, அது இப்போ சிபிஐ கிட்ட போக வேண்டிய அவசியம். அவரு ஒரு எம்எல்ஏக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னதே இவ்வளோ ரைஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் நாங்கள் அவங்களை தகுதி நீக்கம் செய்ய போகிறோம். தகுதி நீக்கம் செய்ய மனு கொடுத்துருக்கோம். எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அவங்களாம் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். இல்லை, அதுக்கு நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சபாநாயகர் ஒரு காலம் தாழ்த்துறாரு. எப்படி இருந்தாலும் அவங்க அரசுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்த ஒரு சபாநாயகர் எம்எல்ஏ தான் சபாநாயகர் இருக்காரு. நாங்கள் இந்த சபாநாயகர்னா நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தை வந்து நாங்கள் நம்புகிறோம். அரசியல் சட்டப்படி தானே அவரும் சபாநாயகராக இருக்கார். நாங்கள் அரசியல் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்திய இறையாண்மையை வந்து அந்த அரசியல் சட்டம் தான் பாதுகாக்குது. அந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டபடி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி எங்களுக்கு நியாயம் கிடைத்தாக வேண்டும். இல்லை சார், அப்படி மீண்டி போனால் நீங்கள் இப்போ தகுதி நீக்கம் பண்ணுறீங்கன்னா மீண்டும் ஒரு 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் பார்ப்போம், போட்டு பார்ப்போம். இது அதிமுக இது அதிமுகவோட தவறு கிடையாது. இல்லை, அதிமுக தவறு, ஆதாயம் தேடியவர்களின் தவறு. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இல்லை சார், இப்போது நீங்கள் கட்சிக்காரங்களே விட்டுருங்க, தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை விட்டுருங்க. ஒரு காமன் விட்டு இந்த கட்சி இல்லைங்க, தொண்டனை விடுங்க சொல்லல. ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பொதுமக்கள் சாமானிய பார்வையிலிருந்து பாருங்களேன். இப்போ வந்து ஒரு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாவேகாவுக்கு போறாங்க, திமுக போறாங்க. அதிமுக பார்க்கும்போது அதிமுக வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்கணும், இல்ல பயங்கரமான ஸ்பிரிட்ல இருக்கும்போது சாமானிய எப்படி நம்பிக்கை வரும் அதிமுக மேலேயோ இல்லை அதிமுக ஓட்டு போடலாம்? அதாவது சாமானியனுக்கு எப்படி நம்பிக்கை வருன்றதெல்லாம் கிடையாது. சாமானியனுக்கு நம்பிக்கை இல்லாமையா 1,34,00,000 அவ்வளோ வாக்குகள் போட்டாங்க. சாமானியனுக்கு நம்பிக்கை இல்லாமையா? நாங்கள் செல்ஃபோன் வந்து ஜெயிச்சிடுதுங்க, அதுதான் உண்மை. செல்ஃபோனும் ரூட் மாஃபியாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் சொல்ல. இல்லை, நீங்கள் நினச்சிங்களா இப்போ லீமா ரோஸ் நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை லீமா ரோஸ் அவர்களுக்கு சட்டசபையில் இதில் போட்டியிட சீட்டு கொடுத்து அது இறுதி நிமிடத்தில் அது நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு இன்னொரு கட்சியிலேருந்து வராங்க, லால்குடி தொகுதி கேட்குறாங்க, இப்போ வந்து அந்த சீட்டு கொடுத்து அங்கே ஜெயிக்கிறாங்க. இப்போ அவங்களே கட்சிக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் உண்டாக்குவாங்கன்ட்டு அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுச் செயலாளர் போனேன். ஏன்னா அவர் தானே சீட்டு கொடுத்தாரு. அதுக்கு அதான் சொல்கிறேனே, இவங்கெல்லாம் சொல்கிறப்ப மாவட்ட செயலாளர் நான் சொன்ன முதல்ல கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சட்டமன்ற வேட்பாளர்லாம் இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் சொல்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர்களோட நெருக்கடியில் அவர் வந்து சொல்கிறப்ப இவர் முதல்ல சொன்னேன்ல, அதாவது ஒற்றை தலைமை வேணாம்ப்பா, பிரச்சனை வேணும்னு சொன்னாருன்ட்டு அதே மாதிரி சொல்லுவார். இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் சரி வரியில் அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்க ரைட்டுன்னு போவார். அந்த அடிப்படையில் தான் அந்த அம்மாவை கட்சியில் சேர்த்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் முழு காரணம் வேலுமணி தான். அவங்க சீட்டு கொடுத்து சேர்த்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். ஆமாம். ஆனால் இது ப்ரீ பிளான்டு மாதிரி உங்களுக்கு என்ன சார் தோணுது? இது ப்ரீ பிளான்டு முன்கூட்டியே திட்டமிட்டு வந்திருக்காங்களா, இல்லை சமயத்தை இந்த நேரத்தை பயன்படுத்திட்டாங்களா? தோல்வியை தள்ளணுன்னே சரி ஓகே ஒரு நம்ம எம்எல்ஏக்கள் பிடிக்கலான்ட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்ன? தோல்வியை பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவ்வளோதான். ஸோ அதிமுகவுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னா, அடுத்த மூவ் எங்கள் தொண்டர்கள் மிக சூப்பராக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இதை வந்து அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு 2-3 மாதம் அவங்க நடத்துகிற வேடிக்கைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு விளக்க ஆரம்பிப்போம். எந்த பாணியில் அவர்கள் வந்து அதிகாரத்தை பிடித்தார்களோ, பெரிய அளவில் ஆதரவை தேடினார்களோ, அதே பாணியில் மக்களுக்கு நாங்கள் அதை எடுத்துரைப்போம். மற்ற எல்லா விதத்திலையும் எங்கள் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் சொல்லுவார், நாங்கள் வெல்வோம்,
மக்கள் வந்து விழிப்புணர்வு வரும். இப்பயே வந்து ஒரு 10-15 நாள்லேயே எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையாச்சும், 2500 கொடுப்போன்னு சொன்னார், 1000 கொடுக்குறாரு அப்படின்னு முணுமுணுப்பு வர ஆரம்பிச்சது. இந்த முணுமுணுப்பு விரைவில் வந்து எதிர்ப்பாக மாறும், அப்புறம் கழக குரலாக மாறும். இல்லை, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, உங்கள் எம்எல்ஏக்களை இன்னொரு அமைச்சர் ஃபார்ம் பண்ணியிருக்க கவர்மெண்ட் சேர்ந்த கட்சி வந்து அவங்க செயல் இழுக்க பார்க்குறாங்க. இன்னும் அந்த அரசாங்கத்துக்கு கடந்த காலங்கள்லாம் வந்து கரூர் சம்பவத்தப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆதரவாக குரல் கொடுத்தது பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இன்றைக்கி உங்கள் கட்சிக்கே ஒரு பிரச்சனை வருது, ஏன் இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஏது தாவேக்காவுக்கு நாங்கள் விட்டு பார்க்குறோம், வரட்டு முடிவு ஒன்று வரும். இல்லை, ஓகே, விட்டு பார்க்குறீங்க. நாங்கள் இப்போ சபாநாயகர் மூலம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். 3 மாத காலத்துக்குள்ளார அவர் முறையாக நடவடிக்கை இல்லைன்னு நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுவோம். அதில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அநேகமாக சபாநாயகரே கொஞ்சம் நல்லவர் தான், அதனால் அவர் நியாயப்படி நடப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னா நாங்கள் சட்டத்தின் மூலம், ஏன் அப்படின்னாச்சா அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களோன்னு ஒரு சந்தேகமும் எங்களுக்கு வரும். ஓகே சார், இப்போ இந்த சமயத்தில் இப்போ பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வராங்கன்னா பொதுச் செயலாளர் ஏற்றுப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல? இல்லை, போனவங்க வராங்கன்னா வர்றவர்கள் இங்கே வந்தால் எங்கள் பொதுச் செயலாளர் தொண்டர்களோட கருத்தை கேட்பார். தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்க இருந்துட்டு போட்ட ஒரு எம்எல்ஏவாக ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டு தான் நினைப்பேன் தவிர மீண்டும் கட்சி பதவிகள்லாம் வந்து அந்த மாவட்ட செயலர் கனவெல்லாம் இருக்காது, கூடாது. இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க இந்த திமுக அதிமுக கூட்டணின்றது ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஓப்பனாக ஒரு ஸ்டேஜ்லேயே பேசியிருக்காரு, கண்டிப்பாக இது தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றதை வந்து முயற்சி பண்ணாங்க. இங்கேருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக தொலைபேசியில் பேசி அதுக்கான பணிகள்லாம் திட்டமிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வச்சுருக்காரு. அதை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திப்போம். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அதான் வந்து அந்த கட்சியிலே ஏவாவேலே கழுவி ஊற்றுறாரு, RS பாரதி கழுவி ஊற்றுறாப்புல, இப்படி வதந்திகளை கிளப்பி இருக்காங்கன்ட்டு. ரஜினிகாந்த் மறுத்திருக்காரு அதை. அப்புறம் ரஜினிகாந்தும் மறுத்திருக்காரு. சும்மா ஏதோ அடித்த காற்றுல கோபுரத்தில் வந்த இலைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், அடுத்தடுத்து பார்க்கலாம், நல்லதே நடக்கும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026.